தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பிள்ளையான் கைது குறித்து பொய்யுரைத்த ஜனாதிபதி மன்னிப்பு கோர வேண்டும். உதய கம்மன்பில வலியுறுத்தல். சலி பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரி என்ற மாயை தோற்றுவிக்கப்படுகின்றது. அனுர மீது குற்றச்சாட்டு. யாழில் 21 வயது பிரபல போதைப்பொருள் வியாபாரி கைது. இலங்கையர்களை சுட்டெரிக்கும் சூரியன், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஊழல் மோசடி குற்றச்சாட்டு, மஹிந்த குடும்பத்திற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. எரிபொருள் நெருக்கடி, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு முன்பாக வெடிக்கவுள்ள போராட்டம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சம்பவத்திற்காக பிள்ளையானை கைது செய்ததாக ஜனாதிபதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பொய்யுரைத்துள்ளார்கள். இவர்கள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என பிவிதுரஹல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் நான் வெளியிட்ட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தரப்பில் போலியான கையடக்க ஆவண படிவத்தை தயாரித்து பரிமாற்றம் செய்கிறார்கள். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நான் செயற்படவில்லை. அவ்வாறு செயற்பட்டிருந்தால் எனக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்திற்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் பல விடயங்களை வெளிப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி உள்ளிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் குறிப்பிட்டார்கள். பிள்ளையான் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பிலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு விடயங்களை குறிப்பிட்டார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக பிள்ளையானை கைது செய்துள்ளோம் என்று குறிப்பிட்ட பொய்க்கு ஜனாதிபதி உட்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு சூத்திரதாரி என்ற பெயரில் ஒரு மாயை தோற்றுவித்து அதனூடாக தேசத்தை பாதுகாத்த ராணுவ வீரர்களையும் அரசியல்வாதிகளையும் வேட்டையாடும் நடவடிக்கையை அனுர அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்டத்தில் இடம்பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலை உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரை பாதுகாப்பதற்கான கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குற்றம் சாட்டினார். மேலும் தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு சூத்திரதாரியை கண்டுபிடிப்போம் என்ற வாக்குறுதியை வழங்கிய அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் சூத்திரதாரி என்பது ஒரு கட்டுக்கதை என்பதை ஜேவிபி தலைவர்கள் நன்கு அறிவார்கள். ஹர்தினால் உள்ளிட்ட கத்தோலிக்க சமூகத்திற்கு திருப்தியை உண்டாக்க தற்போது சினிமா பாணியிலான பழிவாங்கல் நாடகத்தை அரசாங்கம் அரங்கேற்ற தொடங்கியுள்ளது. மட்டக்களப்பு சியோன் தேவாலய தாக்குதல்களுக்கு பிள்ளையான் தொடர்பு பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் ஒரு வருட காலம் சிறையில் வைக்கப்பட்டிருந்த பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ முன்வைக்கப்பட்ட விடயங்களில் தாக்குதலுக்கு தொடர்பான எந்தவொரு நேரடி சாட்சியமும் இல்லை. கோட்டாபய ராஜபக்ஷ இதனுடன் தொடர்பு படுவதற்கு பிள்ளையான் வாயால் எதையாவது சொல்ல வைக்கவே அவருக்கு கடும் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது. தற்போது தேசத்தை பாதுகாத்த மேஜர் ஜெனரல் சுரேசாலே இலக்கு வைக்கப்பட்டுள்ளார். கட்டுவாப்பெட்டிய தேவாலயம் இருந்த இடத்தை அவரே காட்டிக் கொடுத்தார் என்பது அப்பட்டமான பொய். தாக்குதலுக்கு நடந்த போது அவர் இந்தியாவிலும் அதற்கொரு
வருடத்திற்கு முன்னர் மலேசியாவிலும் இருந்தார். சுரேசாலை போன்ற வீரர்களை இருட்டறையில் அடைத்து வைத்துள்ள இந்த அரசாங்கம் மறுபுறம் இசாறு செவ்வந்தி போன்றவர்களுக்காக போலீஸ் நிலையத்தில் கேக் வெட்டி பார்ட்டி நடத்துகிறது. 16 மாத கால அனுர அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டின் சட்டம் எந்தளவுக்கு சீரழிந்து போயுள்ளது என்பதற்கு இதுவே சான்றாகும் என தெரிவித்தார். யாழ்ப்பாணம் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வடமராட்சி நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வைத்து போதை மாத்திரைகளுடன் பிரபல போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கரடமாய் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய போதைப்பொருள் வியாபாரியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான 520 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சூரியனின் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இலங்கை நிலப்பரப்பிற்கு நேரே சூரியன் உச்சம் கொடுக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. திணைக்களத்தின் தரவுகளின்படி இன்று நண்பகல் 12:13 மணியளவில் தொட்டத்துவ ரத்கம யகலமுல்ல அக்குரச முஸ்கிரிகல ரன்ன கலமெட்டிய உசன்குட ஆகிய பகுதிகளில் சூரியன் மிக நெருக்கமான உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமோ, தென், கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் முன்னராகலை மாவட்டத்திற்கும் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையானது மேல் சப்ரகமோ, தென், கிழக்கு, வடமேல் மற்றும் வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் முன்னராகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே போதுமான நீர் அருந்துங்கள். சாத்தியமான வேளைகளில் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுங்கள். வயதானவர்களையும் நோயாளிகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். சிறுவர்களை ஒருபோதும் கவனிப்பின்றி வாகனங்களில் விட்டு செல்ல வேண்டாம். அதிக களைப்பை ஏற்படுத்தும் வெளியக நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நிழலான பகுதிகளில் இருப்பதுடன் போதுமான நீர் அருந்துங்கள். லேசான வெண்ணிற அல்லது வெளிநிற ஆடைகளை அணியுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் கையூட்டல் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவொன்றை வழங்கியுள்ளது. அதற்கமைய 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குரிய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னர் இந்த சொத்து விவர பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை நீண்ட காலமாக தாமதமடைந்துள்ளதை குறிப்பிட்ட ஆணைக்குழு ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேல் மேலதிக காலம் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவை தவிர ஏனைய பல முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கடந்த வியாழக்கிழமை இவ்வாறான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் 12 நாட்களுக்குள் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. குறித்த காலப்பகுதிக்குள் விவரங்களை வழங்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் விசாரணைகளுடன் தொடர்புடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களும் நாளை முற்பகல் 9:30 மணி முதல் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டிவி சாந்த சில்வா இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்தின் போது பின்பற்றப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளே இந்த போராட்டத்திற்கான பிரதான காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் 6% லாபத்தை பெற்றுக் கொள்வதாகவும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 3% லாப பங்கு வழங்கப்பட வேண்டும் என்ற போதிலும் கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தினால் அது வெட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆர்டர் செய்யப்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் முறையாக வழங்கப்படாததால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நடத்தி செல்வதில் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் டிவி சாந்த சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார்.